Huh? Oh my god. பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த பார்டர் லைன் சுகர் தான் இருக்கும். ஸோ அந்த பார்டர் லைன் இருக்கிறவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த பார்டர் லைன் சுகர் தான் இருக்கும். டாக்டர்ஸ்மே கன்ஃபியூஷன். இன்னொன்று நிறைய பேர் வெயிட் ரொம்ப அதிகம் போட்டுறாங்க. இந்த பார்டர் லைன் என்னதுங்க? ஒன்று ஃபாஸ்டிங் நார்மலாக இருக்கும். இந்த பிபி மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கும். பிபி 130 140 இருக்கணும். பட் சுகர் வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்டர் லைன் சொல்கிறோம். இன்னொன்று நிறைய பேர் வெயிட் ரொம்ப அதிகம் போட்டுறாங்க. அது என்னமோ குழந்தை வந்து நம்ம நிறைய சாப்பிட குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அப்படி போடுறாங்க. ஸோ இந்த பார்டர் லைன் இருக்கிறவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்? அது டாக்டர்ஸ்க்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்கும், உங்களுக்கும் ஒரு இதுவாக தான் இருக்கும். HbA1c சிலவங்க எடுத்து பார்ப்பாங்க, யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி எடுத்து பார்ப்பாங்க. இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டா வச்சுக்கோங்க, இந்த பார்டர் லைன் சுகர்ஸை கொஞ்சம் பார்த்துக்க முடியும். இந்த HbA1c அது 5.9 அதுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் உத்து கவனிப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. இவங்க என்ன சொல்லலாம், இவங்க மருந்து மாத்திரை சொன்னால் சாப்பிடுவாங்களா, இல்லாட்டி உணவு பற்றி கரெக்டாக இருப்பாங்களா. பட் என்னோட இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ டேப்லெட்ஸ் எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் உங்கள் டாக்டர்ஸை எல்லா இதுவும் இன்ஃபர்மேஷன் வாங்கிங்க. பட் இந்த ஒரு 7 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் டாக்டர்ஸை கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக தெரிஞ்சுக்கணும் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்னா என்ன அப்படின்னு. ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ், இந்த ப்ரெக்னன்சியில் சுகரு, இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மெயினாக வந்து ப்ரெக்னன்சியில் நஞ்சு வந்து கொஞ்சம் நிறைய ஹார்மோன்ஸ் உண்டு பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்கள் பாடியில் வந்து இருக்கிற சுகரை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சியில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து சரியாக சாப்பிட மாட்டோம். அதனால வந்து உடம்பே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்காக சில மாற்றங்கள் செய்யும். அதில் வரது தான் இந்த ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ். ஆனால் இப்போ இருக்கிற உணவு பழக்கங்கள், பின்ன கலாச்சாரம், நம்ம வந்து நடக்கிறதுலாம் இல்லை, நிறைய வேலை செய்கிறோம், உட்காந்த இடத்துல வேலை செய்கிறோம். உணவுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொச்ச 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 நிறைய வந்துருச்சு முன்னாடி. அப்படி முன்னாடி வந்து இருக்காது. இப்போ கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் முன்னா வந்து ஜூஸ் கொண்டு கொடுக்குறானுங்க, பிஸ்கெட் கொண்டு கொடுக்குறானுங்க, பானிபூரி கொடுக்குறானுங்க, எல்லாமே வந்து வந்து ஒரு கர்ப்பிணிக்கு தேவையில்லாத பொருட்களை தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நம்ம இதுக்காக வந்து ஒரு பத்திய உணவு இருக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவோட குவான்டிட்டி, அதாவது அளவு எல்லாத்தையும் குறைச்சிருங்க. சாதாரண 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி சாப்பிடுங்க. 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடுங்க. சாதம் இது அது அது 3 சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இது சாப்பிடுங்க. காய்கறிகளை அதிகப்படுத்தலாம். ஸோ குவான்டிட்டியை எல்லாத்தையுமே குறைச்சிருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 4 8 பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா தான் உங்களுக்கு பசி அடங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு டீயை குடிங்க. அந்த மாதிரி அளவை கம்ப்ளீட்டாக குறைக்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நம்மளால எல்லாருக்குமே முடியும் இல்லையா? ரெண்டாவது, அந்த காலத்துல டாக்டர்ஸ் வந்து இதை சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிட சொல்லுங்க. பட் உண்மையாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து தாய்மார்களோட உடம்புக்காக உள்ள உணவாக தான் இருந்திருக்கே தவிர குழந்தைக்காக உள்ள உணவு இல்லை, இருந்ததே கிடையாது. ஸோ தாய்மார்கள் தான் 6 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்படி அதுன்னு சொல்லி தாய்மார்களுக்கு மேலே தான் கவனம் செலுத்துவாங்க. குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா வாங்கி அதை குடிச்சிரு, இல்லாட்டி ஒரு ப்ரோட்டீன் பவுடரை கொடுத்து இதை சாப்பிட்டு, இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. பட் பேபியை கவனமாக பார்க்கணும்னா உங்கள் உணவில் இருக்க குவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவாலிட்டி நான் எதை சொல்கிறேன்னா, குழந்தை வந்து அந்த ஒரு இத்தினோடு கடுகளவில் இருக்கிறது 3 கிலோ வரைக்கும் வரணும். அது எவ்வளோ ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளே வந்துடுது. அந்த ஒரு வளர்ச்சிக்கு தேவையானது என்னது? மெயினாக ப்ரோட்டீன். பின்ன மூளை வளர்றதுக்கு என்ன வேணும்? புரதச்சத்து இல்லாமல் மற்ற ஊட்டச்சத்துகள் வேணும். அது வந்து விட்டமின்ஸாக இருக்கும், இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கூடியதாக இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தோசை, இட்லி, பரோட்டா, இந்த சாதம், ஜூஸு இதுலலாம் கட்டாயம் கிடையாதுங்க. அதெல்லாம் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிச்சு. நீங்கள் குழந்தை மேலே உண்மையாகவே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னா, கட்டாயம் இந்த குவாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டினா காலையில் உங்கள் உணவில் ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்கணும். புரதச்சத்து தான் நான் சாம்பார் எடுத்துக்கிறேனே சார் சொல்லுவீங்க. சாம்பார் எவ்வளோ இருக்கும்? துவரம்பர் கொஞ்சம் இருக்கும். அது தவிர வந்து எனக்கு சாம்பாரில் பெருசாக ப்ரோட்டீன் இருக்குமா தெரியல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அதில் ப்ரோட்டீன் அதில். அதுவும் வந்து பெருங்குடல் அப்சர்வ் ஆகுது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் அப்சர்வ் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ புரோட்டீன் எதில் இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் இருக்கும், அது லிஸ்ட்டு போட்டு இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் கட்டாயம் காலை உணவில் இருந்துச்சுன்னா உங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு சுகர் பெருசாக ஜாஸ்தி ஸ்பைக் ஆகாது. ரெண்டாவது, இந்த ப்ரோட்டீனையும் வந்து உடம்புல வந்து எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சாதம் நிறைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 நாளைக்கு அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி குளுக்கோகானா கன்வெர்ட் பண்ணி உங்கள் உடம்புல எங்கேயா தங்கி இருக்கும். மசில்ஸில் தங்கும், லிவரில் தங்கும், உடம்புல எங்கே வேணால் தங்கும். அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அது கொழுப்பாக வேற மாறும். பட் ஆனால் ப்ரோட்டீன் எங்கேயுமே தங்காது. அதனால ப்ரோட்டீன் 3 வேளையும் உங்களுக்கு தேவை. அதாவது உங்களுக்குன்னு நான் சொல்கிறது பேபிக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் முடி நிறைய கொட்டும், தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி போய் பாட்டி மாதிரி தெரிவிங்க, அங்கங்கே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி உள்ள தவறுகள்லாம் இருக்கும். அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் அது எடுக்கிறதுக்குள்ள சக்தி இருக்கும் பேபிக்கு. ஸோ எப்படி பேபிக்கு தேவையான ப்ரோட்டீன் அங்கே வந்து வந்துடும், உங்கள் உடம்புல இருந்து எங்கேயாவது கரைச்சி கொண்டுருவாங்க. அதுக்கு மாறாக நீங்கள் அது போகாமல் இருக்கணும். உங்கள் உடம்புல இருக்கிற இதில் இருக்கணும், காலை மதியம் ராத்திரி 3 வேளையும் ப்ரோட்டீன் இருக்கணும். இந்த ப்ரோட்டீன் பவுடராவோ இல்லை தயாரிச்சதாக இருக்கக்கூடாது, வீட்டு உணவுல தான் இருக்கணும். ஸோ உணவு தான் வயிறு, சிறுகுடல், பெரிகுடல் இதை சரி பண்ணி அது உடம்புக்கு கரெக்டான அளவில் கரெக்டான இதை கொடுக்குது. சிலது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்குது, சிலது இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன், இன்னும் சில கன்ஃபியூஷன் இருக்குது, அதெல்லாம் வேணும். பட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு கட்டாயம் ப்ரோட்டீன் தான் வேணும். இன்னொன்று அதிகம் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ்லாம் எதில் இருக்குது? இயற்கையாக இருக்கிற காய்கறிகள் தான் இருக்குது. அந்த காய்கறிகள் நம்ம வந்து அரையும் குறையும் குக் பண்ணி சாப்பிடாதீங்க. எப்பயும் போல நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க. சில காய்கறிகள் பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். அதை தான் நான் அரைச்சி ஜூஸாக சாப்பிட்றேன் சார். கருவேப்பிலை ஜூஸ் அது கேள்விப்பட்டது. இந்த ஜூஸ், இந்த கஞ்சி இதெல்லாம் எதுவுமே குடலுக்குள்ள இருக்காதுங்க. அதெல்லாம் வந்து சும்மா நம்மளோட தாய்மார்களுக்குள்ள மன திருப்திக்காகவும் தாய்மார்களோட உடம்புல இருக்க கொழுப்பு சேர்க்கறதுக்காக செய்யறது. ஸோ அது மாதிரி இல்லாமல் உணவாக சாப்பிட்டு பழகுங்க. காய்கறிகள் வந்து பொரியலாக சாப்பிடுங்க, கூட்டாக சாப்பிடுங்க, பச்சடியாக சாப்பிடுங்க, இல்லை சாம்பார் குழம்புல போட்டு அந்த மாதிரி குழம்புலையே சாப்பிடுங்க. கீரை எப்பவுமே செய்யும். இதுதான் குவாலிட்டி. இதான் 2வது பாயிண்ட்.
3வது பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, உடம்புக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தேவை. ஏன்னா உடம்புல எவ்வளோ எலும்பு இருக்கு, எவ்வளோ மசில்ஸ் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் போய் 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 வரணும். ஸோ இதுதான் இயற்கையா இருக்குது. அப்ப நீ உடற்பயிற்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க, உங்க கர்ப்பப்பைக்கும் உங்க நெஞ்சுக்கும் போற ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா அதுக்கு வந்து கட்டாயம் தேவை. பிரெயினுக்கு வந்து எப்பனாலும் தூக்கத்துல இருந்தாலும் பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் போணும், ஹார்ட்டுக்கு போணும், மசில்ஸ்க்கு போணும், அங்க போணும், இங்க போணும், எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ உங்க கர்ப்பப்பைக்கு போய் நெஞ்சில போய் குழந்தைக்கு போகணும்னா கட்டாயம் எக்ஸசைஸ் தேவை. எக்ஸசைஸ்னா என்ன? நான் எப்பயும் போல நடந்து எல்லாத்த இடத்துக்கு போய் பாருங்க. இல்ல ஸ்டெப்ஸ் மாடிப்படி ஏறுங்க. நோயாளிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. கர்ப்பிணிகள் வந்து இயற்கையா இதுவாதான். நீங்க ஐவிஎஃப்ல குழந்தை உண்டானாலும் சரி, மருந்து மாத்திரை குடுத்து குழந்தை உண்டானாலும் சரி, இல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டு ஒரு குழந்தை உண்டானாலும் சரி, உங்க உடம்பு அழுக்காம அப்படி இருந்துச்சு உங்களுக்கு கட்டாயம் இந்த சுகர் வந்து அதிகமா தான் ஆகும். கட்டாயம் வந்து மெடிசின்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து உடற்பயிற்சி தேவை. அது வாக்கிங்கா இருக்கலாம், மைல்டு ஜாகிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெச் ட்ரெய்னிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்டெப்ஸ் ஏறுறதா இருக்கலாம், இல்ல மைல்டு வெயிட் எக்சர்சைஸ் கூட இருக்கலாம். எதுவுமே எல்லாமே செய்யலாம். இல்ல ஒண்ணுமே முடியலையா, பெட்ல படுத்துட்டா நல்லா கால தூக்கி நல்லா இது பண்ணுங்க, கையை இது பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. எதெல்லாம் வந்து உங்களால முடியுமோ அத பண்ணுங்க. அதான் வந்து எப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது. பட் ஆனா பார்டர் லைன் சுகர் வந்துச்சுனாலே நீங்க அது எல்லாமே கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து இந்த இருக்காது. ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அது இப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கேனடா அந்த ஸ்கேனடா ரத்தத்துல அது குறைவா இருக்கு, இது கூட இருக்கு, இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கிறோம், அது இது நம்ம போட்டு குழப்பி எடுத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் விடுங்க. விட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. இது மாதிரி 1, 2 பாப்பா பொம்மையை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்க குழந்தைகளோட பொம்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எதெல்லாம் குறைக்குமோ அதான் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல பாப்பா படம் ரூம்ல மாட்டிக்கோங்க. பாப்பாக்குள்ள ட்ரெஸ் என்ன வாங்க போறீங்க? அது பையனா இருந்தா இந்த ட்ரெஸ், பொண்ணா இருந்தா ட்ரெஸ், ரெண்டுமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று பையன் போறதுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு ட்ரெஸ் பக்கத்துல இருக்கவங்க யாருக்கா ஃப்ரீயா கொடுக்கலாம். அந்த மாதிரி தர்மம்லாம் பண்றதுலாம் தப்பு கிடையாது. பட் ஆனா ஸ்ட்ரெஸ் குறைக்கணும்னா நீங்க வந்து பேபி பத்தி ஏதாவது படிக்கிறது, அதுக்குள்ள தேவைகள் இது பண்றது, அது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது, அப்படி தான் பண்ணணும். எந்த ஸ்கூல்ல போகணும், எப்படி போகணும், அந்த ஸ்கூல் போக முன்னாடி தாய்மார்கள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எதிர்காலத்தை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஆனா நீங்க வந்து இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பாக்கு இது வந்துருமோ, அது வந்துருமோ, 30 வாரத்துல வந்து இந்த வெயிட் இருக்கணுமோ, தண்ணி இருக்கணுமோ, அப்படி இப்படின்னு அதெல்லாம் டாக்டர்ஸை விட்டுருங்க. நீங்க எப்பயும் போல ஆரோக்கியமா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா இன்னொன்று வந்து நம்ம வந்து போன 50 வருஷமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இந்த சீனி மேல ரொம்ப ஒரு கவனம் செலுத்தணும். நம்ம முன்னோர்கள் சீனிலாம் அவ்வளவு சாப்பிட்டது கிடையாது. எப்பயோ ஒருக்க வாரத்துல ஒருக்க படமாத்துல இருந்து இந்த கருப்பட்டி வரும், அதான் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ உடம்பே வந்து சீனி வந்து தேவையே கிடையாது நம்ம உடம்புல. ஸோ சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, இல்லாட்டி சுத்தமா கூட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருக்கிறதா உங்க பேபியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் நம்மளால வந்து நம்ம வயிற்றுல புதுசா உலகத்துக்கு வரப்போற குழந்தையை வந்து பாதிக்கணும். ஸோ அந்த சுகரை வந்து விட்டு தான் தள்ளுங்க. அது சுத்தமா இல்லைனாலும் உங்க குழந்தைக்கு நல்லது. ஏன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் வந்து நம்மலாம் ஒரு 100 வருஷம் இருப்போம்னா, அதுக்கெல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் கூட இருப்பாங்க. ஸோ நம்ம ஏன் அதை வந்து பாதிச்சுட்டு அதுக்கு வந்து பிறக்கும் போதே வந்து 4 கிலோ இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் இது பண்ணாதீங்க. குழந்தைகள் வந்து சுகர் இல்லாத மதர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. சுகர் இருக்க மதர்ஸ்க்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியா தான் இருக்கும். இதுதான் உண்மை. டாக்டர்ஸால சொல்ல முடியாது. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல எங்களுக்கு தைரியமா எங்களால சொல்ல முடியும். ஸோ சுகர் கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்க. மில்க்கும் வந்து இப்ப இருக்கிற குடல் வந்து அது மில்க் வந்து அவ்வளவு அப்சர்வ் பண்ண கிடையாது. 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மில்க் கட்டாயம் தேவை. அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பால் வந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால உள்ள நன்மைகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது போல தயிர், மோர், வெண்ணெய், நெய் அதுங்க சாப்பிடுங்க. அதுங்க எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இப்ப இருக்கிற காய்கறிகள்ல நிறைய கால்சியம் இருக்கு. ஸோ பால்ல தான் கால்சியமும் புரோட்டீன் வரும்னு நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்க பாட்டிமார் காலத்துல உங்க அம்மா காலத்துல அது கிடையாது. அதெல்லாம் மாறிடுச்சு. ஒரு 20 வருஷமா எல்லாமே மாறிடுச்சு. பால் ரொம்ப அதிகம் சாப்பிடாதீங்க. ஜூஸ் 100% அவாய்ட் பண்ணுங்க. ஜூஸ் கூட சாப்பிட்டீங்கனாலே அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. அது உண்மையாவே ஒரு பியர், வைன் அந்த லெவலுக்கு அது மோசமானது. அதனால ஜூஸே எடுத்துக்காதீங்க. ஜூஸ் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, உண்மையாவே உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, டைஃபாய்டு இருக்கு, இல்ல வயசாயிடுச்சு உங்களுக்கு, அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும். பர்டிகுலர் உங்களுக்கு பார்டர் லைன் சுகர் இருக்குன்னா கட்டாயம் ஜூஸ் 100% ஸ்டாப் பண்ணணும். கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஜூஸே வேண்டாம். பழமா எடுத்துக்கணும். பழமும் வந்து ரொம்ப பழுத்த பழம் எடுக்க வேண்டாம். ரொம்ப பழுத்த பழம் அது ஆல்மோஸ்ட் அதுவும் ஜூஸ் தான். ஸோ செமி பழுத்ததா எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எடுக்கலாம். எல்லா ஃப்ரூட்டுமே நீங்க ஆக்சுவலா சாப்பிடலாம். ஆனா அது ரொம்ப பழமா இருக்கும்போது அது உங்க உடம்பு வந்து அது ஜூஸ் மாதிரி எடுத்துக்குது. அது மாதிரி ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடாது. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கொய்யாக்காய், கொய்யா பழம் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். அது ரொம்ப பழமா எடுத்துக்காதீங்க. அதான் என்னோட இது இருக்கும். ரைஸ் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. நம்மள வந்து ஒரு மாதிரி சாதத்துக்கு அடிமையாக்கி வச்சுட்டாங்க. ஸோ ரைஸ் நம்ம குழந்தைக்கு தேவையில்லை, உங்க உடம்புக்கு தேவை. இப்போ ஏற்கனவே வந்து நீங்க 7 மாசம் மட்டும் வந்திருப்பீங்களா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறனால கட்டாயம் ரைஸ் ஸ்டாப் பண்ணிருங்க. இல்லாட்டி அதுக்கு முதல்ல வந்து வேற ஏதாவது இந்த கருப்பு அரிசி இல்லாட்டி மில்லட்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி. கியூனோன்னு ஒன்று இருக்கு, அது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. அளவாகவும் சாப்பிடுவான், ஜாஸ்தியும் சாப்பிட முடியாது சார். ரைஸ் சாப்பிட எப்படி சார் முடியும்? இருந்துதான் போங்களேன். உங்க குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். இப்போ பார்லைன் சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அந்த சுகர் சுத்தமாக இருக்கக்கூடாது. மாத்திரை நான் சாப்பிட வேண்டாம், இன்சுலின் கொஞ்சம் எடுக்காம இருக்கும், அவாய்ட் பண்ணணும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், தேவையில்லாத சிசைன் ஆகக்கூடாது, குழந்தை பார்க்கும்போது நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணெய் சீர வைக்கணும், அப்படியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கட்டாயம் நீங்க வந்து ரைஸை வந்து கம்மி பண்ணணும். இல்லை சுத்தமாக இல்லாட்டினாலும் தப்பு கிடையாது. இன்னொன்று இது ரொம்ப கடினமானது. ராத்திரி 8 மணி மேல இருந்து காலையில் 8 மணிக்கு எதுவுமே சாப்பிடாதீங்க. இன்னும் அந்த 12 மணி நேரத்தில் ஒன்றும் உடம்புல எல்லா சத்துக்களும் இருக்கு. ஸோ காலையில் 8 மணி சாயங்காலம் 8 மணிக்கும் ராத்திரி 8 மணிக்கு எல்லாம் சாப்பிடுங்க. அந்த ராத்திரி உள்ள 12 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து இடைவெளி விடுறது வந்து உங்க ஸ்டமக்கு ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. உங்க பேன்கிரியாஸ், லிவர், சிறுகுடல் இது எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் தான் உங்க பேபி வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதை முழுசா திங்க் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் கட்டாயம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. நட்ஸ் சாப்பிடலாம், வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல் அது எல்லாமே சாப்பிடலாம். பட் நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி சமோசா, பானிபூரி, லொட்டு, லஸ்க்கு இதுங்க தான் இருக்கு. மிக்சர், இந்த முறுக்கு இதுங்கெல்லாம் வந்து தாய்மார்களுக்கு தேவைப்பட்டு ஏற்கனவே ஒரு பார்டர் லைன் சுகர் இருக்கு. அதனால சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுங்கன்னா கம்ப்ளீட்டாக 100% ஸ்நாக்ஸை வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க.
இல்லை ஸ்நாக்ஸை கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணிடலாம். உணவு மாத்திரம் சாப்பிட்டாலே போதும். காய்கறிகள் 2ஓ 3 இருக்கணும். பின்ன புடிச்சதுக்கு எதுக்காவது தயிர், மோர், பழைய சாதம், தண்ணி அது மாதிரி கொஞ்சம் சாப்பிடணும். அது எல்லாமே குடலுக்கு தேவை. பேபியும் பிறக்கும்போது அதுவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பார்டர் லைன் சுகருக்கு வந்து நிறைய பேர் இருக்கீங்க. மருந்து சாப்பிடாம மாத்திரை சாப்பிடாம வேணாமா அப்படிங்கிற சிந்தனை இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மாத்திரை சாப்பிடாதீங்க. ஹெச்பிஓன்சி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுங்க. உங்கள் டாக்டர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு இயற்கையான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. ஸோ தமிழர்களுக்கு எல்லா காய்கறிகளும் கிடைக்குது. எல்லா ப்ரோட்டீன் நம்மகிட்ட இருக்க மாதிரி உள்ள ப்ரோட்டீன் வந்து வெளி உலகத்தில் கிடைக்காது. ஸோ அவங்க தான் வந்து பர்கரு, ரொட்டு, லோஸ்க்கு எல்லாம் சாப்பிட்டு பழகிருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம இயற்கையோடு சேர்ந்து வளர்றவங்க. ஸோ தமிழனோட எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நீங்கள் கட்டாயம் இந்த மைல்டு சுகர்லேருந்து சுகர் இல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ள எல்லா முயற்சி எடுங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணினா கட்டாயம் இருக்கும். இதை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது வந்து கர்ப்பிணிகளுக்கு மட்டும் இல்லை, இது பார்டர் லைன் சுகருக்கு உங்கள் அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சுகரோட பிரச்சனையே இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கேள்விகள் போடுங்க. எது இருக்குங்கிற அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.